ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைவ்ல பவித்ராக்காக அவங்க ஷமந்தா அக்காவும் ஷமந்தாங்கிறவங்க வந்துட்டு இந்த சீரியல்ஸ்ல எல்லாம் நடிக்கிறாங்கல்ல, பவித்ரா கூட நடிச்சிருக்காங்க அவங்களும். அப்புறம் நம்ம எழில் பாக்யலட்சுமி எழில் விஷாலுக்காக எழிலோட தங்கச்சி இனியாவும் வந்திருக்காங்க. அவங்களோட ஒரிஜினல் நேம் நேஹா. இவங்க தான் லைவ்ல இப்போ வந்திருக்காங்க. 2 பேரும் சூப்பர் ஹாப்பியாக தனியாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ பவித்ராவை கூட்டிகிட்டு போய் சமந்தா தனியாக உட்காடுறாங்க. உட்காரும்போது பவித்ரா கேட்குறாங்க, நான் எப்படி விளையாடுறேன்னு கேட்கும்போது, இன்னைக்கு நான் பேச போகிறதே இல்லை, நீ தான் பேசணும், நான் எதுவுமே பேச மாட்டேன், நீ மொத்தமாக சொல்லு, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லும்போது பவித்ரா ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறாங்க, நான் எப்போ பார்த்தாலும் அலறேன்னு சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் நடிக்கிறேன், இந்த மாதிரி என்ன ஒரு உங்க யாரும் உண்மையாகவே இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் ரொம்ப தனியாக இருக்கேன், எனக்காக யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஃபஸ்ட் அழுறாங்க. அழுத உடனே அவங்க ஷமந்தா அக்கா வந்துட்டு அவங்கள பிடிச்சி ஹக் பண்ணிவிட்டு, நீ சூப்பராக விளையாடுற, நீ தான் நீ முட்டை அடித்து உன் மேலே ஊற்றும் போதெல்லாம் நான் வந்து அப்படியே அழுதுட்டு இருந்தேன். வீட்டில் அவ்வளோ வேலை இருந்துச்சு, எல்லா வேலையும் விட்டு என் கண்ணில் தண்ணி வந்துட்டே இருந்துச்சு, நான் பார்த்துட்டே இருந்தேன். உண்மையிலே எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருந்துச்சு, இவ்வளோ தூரம் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்களான்னு தோணுச்சு. ஸோ பவித்ரா அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இவங்க அழுதுருக்காங்க. அதனால தான் அந்த ஷமந்தக்கா பேரை வந்துட்டு பவித்ரா எப்பவும் சொல்லிகிட்டே இருக்காங்க போல இருக்கு. லைவில் எப்போவுமே நிறைய சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம். எங்கள் அப்பா தான் எப்போ பார்த்தாலும் நீ அழும்போதெல்லாம் எங்கள் அப்பா எந்திரிச்சு வந்து டிவிக்குள்ளே வந்து கண்ணு தொடச்சி விட்ருவார் போல இருக்கு. அந்த மாதிரி பவித்ரான்னு பார்த்துட்டு இருப்பாரு. நீ ஒரு ஜெம், சூப்பராக நீ விளையாண்டா, எனக்கு நீ தான் டைட்டில் வின்னர் ஆகணும். டைட்டில் வின்னர்னால் எப்பவும் போல் இல்லாமல் இப்படி அடித்தாங்க, சண்டை போட்டாங்க, நிறைய பேசினாங்க, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸ்ட்ராங்காக சைலண்ட்டாக இருந்தும் போல்டாக விளையாண்டு மென்டல் ஸ்ட்ரென்த்தில் கூட ஒருத்தவங்க டைட்டில் வின்னர் ஆக முடியுங்கிறதுக்கு நீ ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். இனி வர சீசனில் உள்ளவங்க எல்லாரும் பவித்ரா மாதிரி விளையாடணும்னு சொல்லணும். நீ அவ்வளோ சூப்பராக விளையாடுற, மென்டல் ஸ்ட்ரென்த்து செம்ம ஸ்ட்ரென்த்து, அந்த டாஸ்க்கெல்லாம் பயங்கரமாக விளையாடுற, இங்கே வந்ததுனால தான் உனக்கு உன்னோட ஸ்ட்ரென்த்தே தெரிய வந்துச்சு. நீங்கள் வரதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ ஸ்ட்ராங்னு உனக்கு எப்பயாச்சும் தெரியுமா? உனக்கே தெரியாதுல்ல. ஸோ நீங்கள் வந்தது உனக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீ விளையாடுற மாதிரி நீ யார் சொல்கிறது நீ காதில் வாங்கிக்காத. உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் வருத்தப்பட்டாங்க, உன்னை ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக வளர்த்துட்டாங்கன்னு வருத்தப்பட்டாங்கன்னு ஒரு வாய்ஸ்லாம் வந்துச்சு. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீ சூப்பர், நீ தான் பக்கா, நீ எப்படி விளையாடுறியோ அப்படியே விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃப்ரெண்டு வந்து எப்படி அட்வைஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்க. ரயானோட அக்கா வந்து சொல்லும்போது ரயானோட கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்ப கம்மியாயிடுச்சு. அவங்களோட இன்டென்ஷன்ஸ் குட் தான், பட் அவங்க சொன்னதெல்லாம் ரயான் ரொம்ப பயந்துட்டாரு. பட் பவித்ராவை வந்து ரொம்ப பூஸ்டப் பண்ணுற மாதிரி இந்த ஷமந்தா வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ரிசியேஷன் கொடுக்கணும். ஒரு ஃப்ரெண்டாக அவங்க இவ்வளோ தூரம் பவித்ராவுக்கு சப்போர்ட் பண்ணுறது பார்க்க நமக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.